ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டம் பெரிய மழைக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதில் வந்து சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம், நமக்கு முன்னாடி டாலியா பூ பூக்கிற மாதிரி செம்மையாக சூப்பராக பூத்துருக்காங்க. முன்னாடி வந்து நமக்கு இதை விட ரொம்ப பெரிய பூவாக பூப்பாங்க. இது வந்து பூ சைஸ் கொஞ்சம் சின்னது தான் இருந்தாலும், பட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த அளவு க்ரோத் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்க, 3 பூ இன்னுமே மொட்டு இருக்குது. இங்கே 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 இது வந்து அப்படி மழையில் வந்து அழுகிடுச்சு. இன்னும் நிறைய இந்த கிளையில எல்லாம் மொட்டு தான் வச்சுருக்குது. இன்னும் அடுத்தடுத்து பூக்கும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டாக பூத்த பூ, இது செகண்டாக பூத்தது, இது தேர்ட் பூத்த பூ. பாருங்கள், எனக்கு செம ஹாப்பி. மழையில் நிறைய செடி போயிடுச்சு, ஆனால் பட் வந்து நல்லா இருந்த செடியில் இந்த ஒரு செடியை சூப்பராக பூ பூத்துருக்குது. அப்புறமா இன்னொரு டாலியா பூ பூத்துருக்குது பாருங்க. இதுவுமே க்யூட்டாக அழகாக பூத்துருக்குது. ஆனால் வந்து நிறைய மொட்டு வச்சாங்க பாருங்க, நிறைய மொட்டு வச்சாங்க. ஆனால் வந்து மழையில் எல்லாமே அழுகிடுச்சு. பட் செடியாவது நல்லா நிற்கிது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். பரவாயில்ல. பட் வந்து நிறைய பாட்டில் எல்லாம் வந்து சில பாட்டில் எல்லாம் செடியே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இலை சுருட்டல் நோய்க்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம். அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பாட்டிலெல்லாம் செடியே இல்லை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் போயிடுச்சு. நம்ம புதுசாக வாங்கி வச்ச டாலியாக தான் போயிடுச்சு. அப்புறம் இது ஓரளவுக்கு க்யூர் ஆகிட்டு வராங்க. ஆனால் வந்து அந்த அளவு க்ரோத் இல்லைன்னு சொல்லலாம். இந்த பூ பாருங்கள், மொட்டு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி புழு அரிச்ச மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இதெல்லாம் இனி பூக்குமா என்னன்னு தரல. ஓவரால் எல்லாத்தையும் க்ரூம் பண்ணி தான் விடணும். விட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம நட்டு எடுக்கணும். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் வந்து இப்போ இனி மாடி தோட்டத்தில் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த செடி வந்து எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குதுன்னு. இதோட செடி அந்த பக்கம் இருக்குது. இது வந்து கொடி ரோஸ் வெரைட்டி பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பூ பூத்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து மாடி தோட்டத்தில் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரோஸ் எல்லாம் நல்லா காஞ்சி போச்சு. இந்த காஞ்ச கிளையெல்லாம் கட் பண்ணி க்ரூம் பண்ணி விடணும். பூ பூத்துருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து உரம் எல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் அந்த ப்ராசஸிங்கெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து மழைக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். அப்புறமா வந்து இது வந்து நம்ம காஷ்மீர் ரோஸு. இந்த செடி பூரா பூவாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேக்ஸிமம். இப்போ பாருங்கள், அது என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. நிறைய கிளையெல்லாம் காஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு அதே இந்த ஒயிட் கலர் ரோஸ் நம்ம வந்து இது கிளை வச்சதில் வந்தது தான். பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக க்யூட்டாக பூத்துருக்காங்க பாருங்கள். அப்படி ஒரு பஞ்சாக இருக்குது. கிரேப்ஸ் அப்படியே காய்ச்சி தொங்குச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். கொடி ரோஸ் வெரைட்டி பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. அடுக்கடுக்காட்டு இதுவுமே எல்லாமே உதிர்ற கண்டிஷனில் தான் இருக்குது. நான் வீடியோக்காக தான் ரோஸ் எதுவுமே பறிக்காமலே விட்டுருந்தேன். அதை கிளையில மொத்தமாக பூ பூத்துடுச்சு. இது வந்து நான் அப்படியே கீழே விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ் தான். இதுவுமே நிறைய பூ பூத்துருந்துச்சு. நான் 2-3 நாள் வீடியோ எடுக்கணும்னு வந்து அப்போல்லாம் மழையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலை. இந்த பூவெல்லாம் காஞ்சிருக்குது. எல்லாமே ஒன்றுமே மெயின்டைனிங்கே பண்ணலை. எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அப்புறமா வந்து இந்த இது குட்டி குட்டியாக பூக்கிற பட்டன் ரோஸு. இங்கே பாருங்கள், செடி மூடெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக புல்லாக தான் இருக்குது. இந்த புல்லெல்லாம் நீங்கள் களையெல்லாம் எடுக்கணும். அப்புறமா நம்ம வந்து இது வந்து இன்னொரு காஷ்மீரி ரோஸு. இங்கே பாருங்கள், எல்லாமே நிறைய பூ பூத்துருந்தாங்க. மழையில் எல்லாம் காஞ்சி போயிருக்காங்க. எதுவுமே பார்க்கல. இனிதான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தெல்லாம் ரெடி பண்ணி எடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி காட்டின அதே ரோஸ், சேம் ரோஸ் தான் பாருங்கள். இதுவுமே நிறைய பூ பூத்துருக்காங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோஸு. இதுவுமே எப்போவுமே நிறைய பூ இருக்கும். பரவாயில்ல, மெயின்டைன் பண்ணாட்டாலும். இங்கே பாருங்கள், அடுத்தது மொட்டு வச்சுருக்குது.
இங்கே காஞ்ச பூ இருக்குது. இதெல்லாம் நான் கட் பண்ணி கவனிச்சிருந்தேன்னு இன்னும் நல்லா பூத்துருப்பாங்க. அப்புறமா வந்து இது வந்து அந்த நாட்டு வெரைட்டி பட்டன் ரோஸு, இதுவுமே அஸ்யூஷுவல் பூ பூத்துட்ருக்காங்க. அப்புறம் இது வந்து அந்த சந்தன கலர் நாட்டு ரோஸு பாருங்கள், லைட் எல்லோயிஷ் கலரில். இது வந்து நிறைய எல்லாமே பூவெல்லாம் விழுந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் ஃபுல்லாக செடி பூரா மொட்டு வச்சுருக்கு பாருங்கள். வரிசை லைன் கட்டி அப்படியே மொட்டு வச்சுருக்குது. ஃபுல்லாக மொட்டு தான். பூக்கும்போது எல்லோரும் செட்டாக சேர்ந்து பூப்பாங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் எல்லோரும் இங்கே பாருங்கள் புல்லாக இருக்காங்க. அதே எல்லோ ரோஸ் தான் நான் வந்து கிளை வச்சதில் தடுத்துருக்காங்க. இதுவுமே நிறைய மொட்டு வச்சுருக்குது. பாருங்கள் எவ்வளோ களை செடி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுக்கணும். அப்புறமா வந்து இந்த பிங்க் கலர் ஜவந்தி, இதுவுமே ரொம்ப இது இல்லை, சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. அப்புறமா வந்து இது இன்னொரு காஷ்மீர் ரோஸு, அதுவுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. அப்புறமா வந்து இது கட்டர் ரோஸில் இது வந்து இந்த வாடாமல்லி கலரு, இது ஒன்று தான் இருக்குது. இன்னும் 2-3 கலர் வந்து கீழே இருக்குது. அது வந்து நான் இன்னும் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். பூ பூத்ததுக்கப்புறம் அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தது நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட்டை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து 2-3 ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். எல்லாமே அழகாக பழம் பழுத்து தொங்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல எல்லோயிஷாக இருக்குது. இந்த ஒரு பழம் இருக்குது, இந்த ஒரு பழம் இருக்குது. இது ஒன்று தான் நல்ல காயாக இருக்குது. நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது காக்காவுக்காக வலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். காக்கா எதுவும் கொடுக்காது. அப்புறம் இது கொஞ்சம் கோணையாக காய்ச்சிருக்குது. அப்புறமா அடுத்து இதே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 5 ஸ்டார் ஃப்ரூட் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்புறமா நமக்கு வந்து இன்னுமே நிறைய பூ பூத்துருக்குது. நிறைய குட்டி குட்டி குட்டியாக பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கிளையில் ஃபுல்லாகவுமே அப்படியே பூ பூத்தாச்சுன்னா அப்படி செட்டாக பூ பூக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், அடுத்து எல்லா கிளையிலையுமே பூவாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம தரையில் வச்சு வளர்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பெரிய ட்ரீயாக வளரும். க்ரோ பேக் வந்து இந்த சைஸ் பத்தாது, இன்னும் பெரிய சைஸில் தான் வைக்கணும். நாங்கள் வந்து இந்த செடியோட ஸ்டெம்ப் வந்து கொஞ்சம் ஹெல்த் இல்லாமல் இருந்துச்சு வாங்கினப்போ. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தி ஆகிறது வரைக்கும் இருக்கட்டுன்னு வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் நாங்கள் வந்து இதை வந்து தரையிலேயே பிளான் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த க்ரோ பேக் பத்தாது அதுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லெமன் ஒயின் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து பூ பூத்தப்போ செமையாக இருந்துச்சு. ஒரே நாளில் எல்லா பூவும் பூத்துச்சு. அன்னைக்கு எல்லா பூவும் கொட்டிடுச்சு. இங்கே பாருங்கள், குட்டியாக காய் வந்திருக்குது. நான் வந்து அந்த பூ இருக்கிற ஃபோட்டோ இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இதெல்லாம் ஒரே நாளையில் பூ பூத்து பிஞ்சு விட்டது. பார்க்கறதுக்கு எல்லாமே பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இவ்வளோ மட்டும் இல்லை, இங்கே கீழேயுமே கிளை இருக்குது. எல்லா இடமுமே அப்படி பஞ்சா பூ பூத்துருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ஒரு பழைய தக்காளி செடி. அது இன்னுமே நமக்கு காய் தந்துட்டுருக்குது. அப்பப்போ 1 காய் 2 காய் தந்துட்டுருக்குது. நம்ம
அப்புறம் வந்து தெனை இது வந்து நிறைய காய்ச்சிச்சு. நான் அப்போ அந்த வீடியோ எதுவுமே கவர் பண்ணலை. இங்கே பாருங்கள், எல்லாமே நிறைய பறித்து எல்லாமே குருவிக்கு போட்டுட்டோம். இப்போவுமே பூ வந்துட்டே தான் இருக்குது, காய் தெனை வந்துருச்சு தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு நாட்டு வெரைட்டி ரோஸ். அப்புறம் நம்ம அத்தி வந்து இன்னொரு அத்தி, இது வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம். இன்னும் காய் எதுவும் வரல, தழுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது, பார்க்கலாம். அப்புறமா வந்து ஆக்சுவலி இது அந்த இந்த பாட்டு வந்து எதுக்கானதுன்னா செரியோட பாட்டு. அதில் வந்து நம்ம குருவிக்கு வேஸ்ட்டு வரதை எடுத்து அள்ளி போட்டதில் வந்து தெனை செடி முளைச்சி நிறைய தெனை வந்திருக்குது. அதுலேயுமே நாங்கள் நிறைய பறித்து குருவிக்கு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டாக நமக்கு வந்து அத்தி வந்து நிறைய காய்ச்சதில் வந்து ஒரு 2 அத்தி நமக்கு வந்து ரெடியாக பழுக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்குது. ஹார்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இன்னொரு அத்தி. வேறு எதுவுமே காயே இல்லை, 2 கிளை தான். பாருங்கள், ஒரு பழம் பழுத்தாலும் நம்ம தோட்டத்தில் நம்ம நட்டு வளர்த்ததில் பழுத்து பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி பழுக்குதுன்னு. நான் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன், அந்த அளவு நல்லா இல்லை. ஆனால் வந்து செடியிலே பழுத்து நம்ம பறித்து சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா வந்து இதுவுமே ஒரு டிராகன் செடியோட பாட்டு தான். டிராகன் செடி தான் கிடைக்குது. இதுலேயுமே தெனை தான் ஃபுல்லாக முளைச்சிருக்குது, நிறைய தெனை வச்சுருக்குது. இது ஒரு துளசி செடியும் எக்ஸ்ட்ரா நிறைய வளர்ந்து வருது. நானும் விட்டுட்டேன், ஏன்னா வந்து டிராகனுக்கு வந்து நமக்கு நிறைய வாட்டர் தேவையில்லை. ஸோ வந்து இது வந்து எல்லோரும் ஸ்ப்ளிட் பண்ணி வாட்டர் எடுக்கும்போது அந்த செடிக்கு வந்து அழுகாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் எல்லா செடியும் விட்டுருக்கேன். அப்புறமா நம்மளோட ஜெய்வரா செக்ஷனை பார்த்தோன்னா ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்குது. பாருங்கள், ஏதோ இங்கே இருந்தது போயிடுச்சு, இங்கே இருக்குது ஆனால் ஃபுல்லாக இருக்குது. அப்புறமா நெக்ஸ்ட்டு இந்தா இருக்குது. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, ஒரே ஒரு பூ பூத்துருக்குது. அப்புறம் இந்த பாட்டில் இருந்தது சுத்தம் காணும், மலையோட மலையெல்லாம் போயிட்டாங்க. அப்புறம் இந்த பாட்டில் இருக்காங்க 2 இலை, பார்க்கலாம். அப்புறம் இதுவுமே கிட்டத்தட்ட நல்லா காஞ்சிடுச்சு, பிழைக்குமான்னு தெரில. ஆனால் நல்லா தான் இருக்குது மூடு, என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னும் இருக்குது, ஆனால் மழை தான் பெஞ்சிச்சு, மழை பெஞ்சதில் எல்லாம் போயிடுச்சு. இது வந்து புல் தான் முளைச்சிருக்குது, இதெல்லாம் எடுத்து விடும்போது செடி நல்லா தான் நிற்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் இது வந்து ஒயிட் கலர் சாமந்தி, இது ஒன்று தான் இருக்குது.